கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் உள்ள தனியார் கல்லூரி பெண்கள் விடுதி வளாகத்தில் பிறந்த ஒரு நாளே ஆன பெண் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருள் வழங்கிட கேட்கலாம். அருள், வணக்கம். இந்த குழந்தையோட சடலம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் ஏதேனும் சிசிடிவி காட்சிகள் கிடைத்திருக்கிறதா? விசாரணையின் முதற்கட்ட தகவல் சொல்வது என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்துள்ள தொழுதூரில் நாவலர் நெடுஞ்செழியன் கல்விக் குழுமம் அமைந்துள்ளது. இதில் பொறியியல் கல்லூரி மற்றும் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரி ஒரே செயல்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு மாவட்டத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரி வளாகத்தில் பெண்கள் விடுதி கட்டிடம் கீழே பிறந்து ஒரு நாளே ஆன பெண் குழந்தை சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. உடனடியாக தகவல் இருந்து சம்பவத்துக்கு சென்ற ராமநத்தம் போலீசார் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி இந்த குழந்தை சடலம் வேறு யாராவது கொண்டு வந்து போட்டார்களா அல்லது கல்லூரி மாணவி தவறான முறையில் பிறந்ததா என்ற கோணத்தில் விசாரணை வருகின்றனர். மேலும் கல்லூரி சின்ன ஐடியா, சின்ன இடம் இருந்தாலே போதும், பெருசா சம்பாதிக்கலாம். இங்க ஒருத்தர் லாண்டரி பிசினஸ் பண்ணி மாசம் பலாயிரம் ரூபாய் லாபம் பாக்குறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். கல்லூரி வளாகத்தில் பெண்கள் விடுதியில் கீழே இறந்த நிலையில் பெண் குழந்தை சடலம் கண்டெடுக்கப்பட்டது இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நன்றி அருள், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.